இப்ப நீங்கள் ஒருவரை திட்டுகிறீர்கள் என்றால் பதிவாகின்றது. அதை நுகரப்படும் உயிரில் கோபம் என்ற உணர்வு வருது. அந்த உணர்ச்சியில் உடல் முழுதுக்கும் இந்த கோபத்தின் தன்மை வருகின்றது. எதனால் வருகின்றது? உற்று பார்த்து உணர்வின் தன்மை பதிவாகின்றது. அதே சமயத்தில் நண்பரிடத்தில் நீ பழகுகின்றாய், பழக்கமான நிலையில் இருக்கின்றாய், அவர் பதிவும் உனக்குள் உண்டு, உன்னுடைய பதிவும் அவருக்குள் உண்டு. பற்றும் பதிவு கொண்டு பதிவான இந்த நிலையை கொண்டு திடீரென்று அவன் இனம் புரியாத நிலையில் அவன் குடும்பத்தில் பற்றை இழந்து அவருக்குள் சங்கடமாகி என்ன வாழ்க்கை என்று தற்கொலை செய்து கொள்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நாம் பற்றுடன் இருக்கப்படும்போது அவன் இன்னொரு நமக்குள் பதிவாகி இருக்கும்போது இனம் புரியாத நிலைகளில் அந்த பற்று கொண்டு வந்த மனிதன் உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மா இந்த உணர்வு கவர்ந்து கொண்ட பின் அந்த ஆன்மா இங்கே வந்து விடுகின்றது. இந்த ஆன்மா வந்துவிட்ட பின் அவன் எப்படி அந்த தற்கொலைக்கு விஷம் குடித்தானோ அல்லது கயிறை போட்டு கொண்டானோ அல்லது வேறு எதை செய்தானோ அந்த உணர்வு அவன் உடலிலே வரும். அந்த உணர்ச்சிகள் இவன் உடலுக்குள் அந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்குள் என்னென்ன செயல்கள் செயல்படுகின்றது என்பதனை அங்கு தெளிவாக்குகின்றார். நாம் தப்பு செய்யவில்லை, பழக்கத்தில் பதிவாக்கிக் கொள்கிறோம். பதிவாக்கிக் கொண்டாலும் அந்த பழக்கத்தால் அவருடைய குடும்பங்களில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடுகிறது. ஆனால் கடைசி நிலை அந்த அவன் உணர்வு பதிவான பின் இப்படி ஆகிவிட்டதா, நேற்று நான் பேசிக்கிட்டு இருந்தேனே என்று உணர்வுடன் வலிமையாக்கிவிட்டால் அந்த உணர்வு நுகர்ந்து கொண்ட பின் அந்த ஆன்மாவே நமக்குள் வரும் தன்மை வந்துவிடும். அல்லது அவன் உணர்வின் தன்மை ஒரு உடலுக்குள் புகுந்தாலும் அவன் தற்கொலை செய்து கொண்ட உணர்வு நாம் நுகர்ந்து பதிவாக்கி இதன் உணர்வு அவன் எதன் சந்தர்ப்பத்தில் எதை உருவாக்கிறானோ அந்த உணர்வெல்லாம் நமக்குள்ளும் அதே உணர்வுகள் கொஞ்சம் சோர்வடைந்தால் இதை போல தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற உணர்ச்சிகளை தூண்டச் செய்து இப்படி நாம் பார்த்தது கேட்டது நுகர்ந்தது இவை அனைத்தும் நம் உடலுக்குள் எப்படியெல்லாம் இயக்குகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் என்ன செய்வது? அதற்கு ஆதாரம் வேண்டும் அல்லவா? இதைத்தான் இந்த விநாயகரை வைத்து அதை செயல்படுத்தும் போது ரசமணியும் கொடுத்திருப்பார். ஆகவே அந்த ரசமணியுடைய தன்மைகள் பல தீமைகளை நீக்கி, ஏனென்றால் சூரியனிலிருந்து வரக்கூடிய பாதரசம் அது மோதி பிரித்து அது வெளியே செல்லப்படும் போது அந்த பாதரசத்தால் ஏற்படும் வெப்பமும் அதனால் ஈர்க்கும் காந்தமும் வருகின்றது. இப்படி காந்து வந்த நிலைகளில் கடைசியில் பலவீனமான விஷத்தின் தன்மை அது கவர்ந்து கொள்ளுகின்றது. கவர்ந்து கொண்ட பின் வெப்பம் உருவாகும் சக்தியாகவும் காந்தம் அரவணைக்கும் சக்தியாகவும் விஷம் இயக்கும் சக்தியாக மாறுகின்றது. ஆகவே இப்படி மூன்றும் ஒன்றானால் அவர் இயக்க அணுவாக மாறுகின்றது. ஆனால் அந்த பாதரசனை உலகம் முழுவதுக்கும் எல்லாவற்றையும் எல்லா நிலையும் தாவர இனங்களிலும் உண்டு. இன்று ஒவ்வொரு செடிகளையும் எடுத்துக்கொண்டாலும் அந்த சூரியனின் இந்த அந்த பாதரசம் உண்டு. நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உயிரினுக்கும் துடிப்பு ஏற்பட வேண்டும் என்றால் நம்ம ஜீவ அணுக்களுக்கும் இதே உண்டு. நமது உயிருக்கும் அந்த பாதரசம் உண்டு. ஆகவே எல்லா அணுக்களிலும் இந்த பாதரசம் உண்டு. ஆனாலும் இந்த பாதரசம் எது எதிலே கலந்து கொள்ளுகின்றதோ அதனோடு ஒற்றி வாழும். இதை பிரிப்பதற்கு என்ன செய்வது என்பதற்காக அங்கே உபதேசிக்கின்றார் குருநாதர். இதே போல இந்த உயிரணு தோன்றி அகழ்ச்சி எத்தனை வகையான உணர்வுகள் எடுத்தாலும் இது விஷத்தின் தன்மை சிறுக சிறுக பிரித்து உணர்வின் தன்மை உயிரை ஒளியின் உடலாக மாற்றிக்கொண்டவன் இதே பாதரசம் தான். ஆகவே இந்த உணர்வின் தன்மை ஒளியாக இருளின் நீக்கிய உணர்வானது ரசமணி. ஆகவே தன் உயிரின் தன்மை அது மணியாக்கப்படும்போது கருவியில்லை என்ற நிலை அடைகின்றது. அப்படி அடைந்ததுதான் துரு நட்சத்திரம் என்று அதிலிருந்து வரக்கூடிய உணர்வு இருளில் நீக்கும் அருள் பெற்றது. அதை நாம் எப்படி பருகுவது என்று இப்படி காரண பெயர்களை நமது வாழ்க்கையில் நம்மை அறியாது அன்புடன் பண்புடன் பரிவுடன் கேட்டறிந்தாலும் பிறருடைய கஷ்டங்களை கேட்டால் அவருக்கு உதவி செய்கின்றோம். அது நம்மை அறியாமலே நமக்குள் வந்து விடுகின்றது. பிறர் வேதனைப்படுவோரின் உணர்வை நாம் எடுத்தால் அந்த வேதனை உணர்வு அவருக்கு உதவி செய்கின்றோம். அவர் உணர்வுகள் நமக்குள் வந்து விடுகின்றது. இப்படி ஒருவருக்கொருவர், அதாவது வேதனை என்பது வலிமையானது, கோபம் என்பது வலிமையானது, குரோதம் என்பது வலிமையானது. நல்ல குணங்களை காட்டும் அவர்கள் செயல்படுத்தும் உணர்வுகளை நாம் நுகரப்படும்போது அந்த வலிமையான உணர்வுகள் நல்ல குணங்களை ஆட்கொண்டு நல்ல குணங்களை செயலற்றதாக நம் உடலுக்குள் எப்படி நோய்கள் வருகின்றது, இந்த நோயை எப்படி நீக்குவது என்பதற்குத்தான் குருநாதர் இதெல்லாம் படிப்படியாக வைத்து நமது வாழ்க்கையை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும் என்று இங்கே காட்டுகின்றோம். அதே போல மனிதரை பழகி கொண்டிருக்கும் போது சம்பந்தமில்லாத மனிதர்களை ஒருவர் உணர் நமக்குள் அறிவுறுத்திவிட்டார். எதிர்பாராது எங்கேயும் ஆக்ஷன் ஆகி இறந்து விடுவார் என்று தோணும். நேற்று என்னுடன் பேசினாரே போய்விட்டாரா என்று அவர் உணரும் பதிவு வேகமாக எண்ணும்போது
அந்த ஆன்மா இங்கே இவர் உடலில் வந்து விடுகின்றது. அப்போ அவர் சேதைப்படும் போது எப்படியோ அதை சிதைந்திடும் உணர்வும் இவர் அறியாமலேயே ஆக்சிடென்ட்டுக்கு அழைத்து சென்று விடுகின்றது. இதை போல தொடர்ந்து மனிதன் வாழ்க்கை ஒருவருக்கொருவர் செல்லப்படும்போது மீண்டும் எப்படி இந்த உடல்களை வருகின்றது என்பதனை தெளிவாக்கிவிட்டு இதிலிருந்து தப்பு மார்க்கம் என்ன இருக்கின்றது. உதாரணமாக நமது குடும்பத்தில் அனைவரும் நம்மளுக்கு நன்மை செய்துள்ளார்கள். அந்த நன்மை செய்த பின் நம்மளுக்கு நன்மை செய்தவர் எண்ணும் போது எப்படி எண்ணுகின்றோம்? எனக்கு அவரால் நான் பாதுகாக்கப்பட்டேன், எனக்கு எல்லாம் நல்ல வழி வைத்து கொடுத்தார் என்று நாம் எண்ணுகின்றோம். அப்போ அந்த உடலை விட்டு பிரிந்த பின் நம்முடைய எண்ணங்களை எப்படி செலுத்துகின்றோம்? உடலை விட்டு பிரிந்த பின் இப்படி எனக்கெல்லாம் உபகாரம் பண்ணார், ஒரு நோயோடு வாடும்போது நல்ல மனிதன் இப்படி நோயோடு வாடுகின்றார், இது உணர்வை பதிவாக்கிக் கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த உடலை விட்டு அவர் பிரியப்படும் போது நல்ல மனுஷன் போயிட்டாரே என்று வேகமாக எண்ணும்போது அந்த உணர்வு அவருடைய உணர்வு நமக்குள் வேதனைப்படும் காலத்தில் நமக்குள் இருப்பதனால் அந்த ஆன்மா நமக்குள் வந்து விடுகின்றது. ஒரு நல்லதை செய்தார், ஆனால் உடலை விட்டு பிரியும் போது அவருடைய பக்குவ நிலை நாம் இழுக்கப்படும் போது நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது. ஆனால் அவர் கடைசியில் எந்த கஷ்டத்தை பட்டாரோ அந்த கஷ்டமான உணர்வும் நமக்குள் வளரத் தொடங்கிவிடுகிறது. ஆகவே அவர் எங்கே இழைக்கின்றோம்? எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணார். ஆனால் அந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நமது அறியாமை இப்படி பண்பும் அன்பும் பரிவுடன் நாம் எண்ணும்போது அவருக்கு ஜீவன் பிரியப்படும் போது இந்த வேகமான உணர்வு நம்ம உடலுக்குள் வந்து விடுகின்றது. ஆனால் நம் உடலுக்குள் வந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஈர்க்கப்பட்டு நம் உடலில் அது கவரப்பட்டு நமக்கும் அந்த நோய் வர தொடங்கி விடுகின்றது. நோயின் உணர்வு நமக்குள் வரும்போது அவருடைய ஆன்மா நமக்குள் இருந்த பின் இந்த விஷயத்தை வளர்த்து நாம் இறந்த பின் மனித உடலுக்கு செல்லாதபடி இந்த உடல் விட்டு சென்ற பின் விஷத்தின் தன்மை கொண்ட அந்த உயிரான்மா மாடு ஆடு இவையெல்லாம் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் அதனதன் விகிதாச்சாரப்படி விஷத்தை தன் உடலாக எடுத்துக்கொள்ளும். மானோ யானையோ மாடோ புலியோ நாயோ நரியோ இவையெல்லாம் அதனதன் உணர்வுக்கொப்ப அந்த விகிதாச்சாரப்படி அந்த உறுப்புகளை எடுத்துக்கொண்ட நிலைக்கொப்ப அந்த விஷத்தின் இயக்கத்தால் இதன் ரூபங்கள் உருவாகின்றது. உயிரால் அந்த உணர்வுக்கொப்ப உணர்வின் பொறிகள் உருவாக்கப்பட்டு அதன் வழி அந்த உடல்கள் மாறுகின்றது என்பதனை குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். ஆகவே இவ்வழியில் தெளிந்த கொண்ட பெண்ணும் இப்ப நமக்கு நன்மை செய்கிறார் என்றால் நமக்காக அவர் நன்மை செய்தார், இனி அவர் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றோமா? அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் அந்த நோயின் தன்மை வேதனைப்படுகின்றாரே, இதிலிருந்து விடுபட்டு இனி அவர் ஆனந்த நிலைகள் பெற வேண்டும், அவர் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், எல்லோருக்கும் நன்மை செய்தார், இன்னொரு உடல் பெறாத நிலை அவர் பெற வேண்டும் என்று யாராவது எண்ணுகின்றமா? இல்லை. அதற்கு மாறாக பிறவிக்கு இழுத்து சென்று நமக்குள் அந்த வேதனை உணர்வு உருவாக்கப்பட்டு நாம் இறந்த பின் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கதான் நாம் பயன்படுத்த முடிகின்றது. ஆனால் அவர் பிறவியில்லா நிலைகள் செயல்படுத்த முடியும். கேட்பார், அன்றைக்கி அத்தனை உதவி செய்தார், வாய்ப்பையன் கண்ணில் பண்ணிங்க எல்லாம் போய் சொல்லுங்க. நாம் மௌனமாக இருந்து அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொலி நமக்குள் பெற வேண்டும் என்று வலுவு கூட்டி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா எல்லோருக்கும் என்ன நன்மை செய்ய இருந்தாலும் அவர் கேட்டிருந்த விஷயத்தின் தன்மை இந்த உடல் இருந்தாலும் இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் கலந்து இந்த உடல் உள்ள நெஞ்சுகள் கரைந்து பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று துயரில்லா நிலை என்றும் ஏகாந்த நிலை பெறும் பிறருக்கு உதவி செய்து தன் துயரத்தின் தன்மை தனக்கொழுத்து நோயாக பிரிந்து சென்றால் இனி அவர் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று யாராவது என்றமா? அது யாரும் என்றதில்லை. பார்த்தால் இப்போ வேற ஒன்றும் இந்த குடும்பத்தை நல்ல பற்றோடு இருந்தால் ஐயோ இவ்வளோ நாள் கொடுத்தையே, இந்த மாதிரி போயிட்டையே, இவ்வளோ சொத்தையும் வளர்த்தையே, என்னை கண்காணித்தையே என்ற நிலைகள் அழுகப் போகும்போது யார் அறியுமான்னு அவங்க உடலுக்கு வந்து அந்த உடலுக்குள் வந்து அந்த மீண்டும் அந்த உடலை வீழ்த்து விட்டு அந்த விஷத்தின் தன்மை ஓங்கி வளர்ந்த இந்த உடலை விட்டு மீண்டும் பாவ நிலையான மனிதன் அல்லாத உடலை பெறுகின்றது. இப்படித்தான் நம்மை அறியாதபடி நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் நம்மை காப்பது எப்படி, மூதாதைகளை பிறவிலா நிலைகள் செய்வது எப்படி என்பதற்குத்தான் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்வது. யார் நமக்கு நன்மை செய்தாலும் நமக்காக வேண்டி எத்தனை திறங்கள் எடுத்து அவர் செய்தாலும் இனி அவருக்கு நம்மளுக்கு நன்மை செய்தார் என்றும் இந்த உடலுக்கு பின் என்றும் ஏகாந்த நிலையை பெற வேண்டும், பிறவியில்லா நிலையை அடைய வேண்டும் என்று யாரும் எண்ணுவதில்லை. செய்த நன்றி எண்ணி இயங்குகின்றனர். நம்ம அழுகவில்லைன்னா பாரு அன்றைக்கி அவ்வளோ ஏன் பாருங்க வேடிக்கை பார்த்து இருக்கிறாங்க இப்படின்னு சொல்றதுக்கு ஆடு. ஆனால் இந்த ஆன்மாவை ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணினாலும் உங்களை குறை கூறுவார்தான் உண்டுமே தவிர இதை உங்களுக்கு மெச்சுவோர் யாரும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்வது இந்த பிறவிக்கு இழுப்பும் அது உணரும் தன்னை கொண்டு வந்தால் மீண்டும் மனிதன் அல்லாத உடலை பெறும். எந்த உடலுக்கு சென்றாலும் இந்த நிலைதான் ஏற்படும்.
இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து மனிதன் மீள்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பௌர்ணமி பூஜையை ஆக எப்படி முழு நிலாவாக இருக்கின்றதோ இதே போல நம் உணர்வுகள் அனைத்தும் என்று முழுமையாக ஒளியின் தன்மை பெற வேண்டும். இப்ப மனிதனான பின் எல்லாவற்றையும் தெரிந்திடும் அறிவு பெறுகின்றது. ஆனால் இதே போல மனிதன் உணர்வுகள் முழு நிலாவாகின்றது. மனிதன் வாழ்க்கையில் எந்த புழுவிலிருந்து மனிதனாக வரவில்லும் தீமைகளை நீக்கி 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 அனைத்தும் அறிந்திடும் உணர்வாக நம் உணர்வின் அறிவின் தன்மை காட்டியே என்றும் எல்லாவற்றையும் தெரிந்திடும் அறிவாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த அறிவை நாம் சீராக பயன்படுத்த வேண்டும் அல்லவா? அதை யாரும் பயன்படுத்தவில்லை. அதே சமயம் இன்றைய நிலைகளில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையும் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்றும் பிறர்படி கஷ்டங்கள், பிறர்படும் வேதனைகள், பிறர்படும் சங்கடங்கள், பிறர்படும் வேர்ப்புகள் இதெல்லாம் நுகர்ந்த பின் நாம் எந்தெந்த நல்ல குணங்கள் கொண்டு நுகர்ந்தமோ அந்த நல்ல குணங்கள் எல்லாம் கலந்து பலாரம் சரியாக இருந்து அது உப்பு பட்டால் உப்பின் தன்மை, காரம் பட்டால் காரத்தின் தன்மை, விஷத்தின் தன்மை பட்டால் மயக்கும் தன்மை, இதே போல நம் உணர்வுக்குள் நல்ல அணுக்களை வேதனை, வெறுப்பு, கோபம், குரோதம் போன்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்தறிந்தால் நல்ல அணுக்கள் இந்த உணர்வு மாறி நமக்குள் தீமையின் விளைவே விளைகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மாற்ற வேண்டுமா இல்லையா? இன்றைய உலகில் வேறு ஒன்றும் வர வேண்டாம். இன்று தீவிரவாதம் என்ற நிலைகளில் உலக நிலைகளிலேயே கடுமையாக வருகின்றது. அதே சமயத்தில் இங்கே வீட்டை பூட்டி வைத்திருந்தார்கள், கொள்ளை அடித்தார்கள், கொலை செய்தார்கள், பொருளை எடுத்துக்கொண்டு போனான் என்று பத்திரிகையில் வருகின்றது. படிக்கும்போது அவன் எதை செய்து அந்த உணர்வு வெளிப்பட்டதோ அது எண்ணத்தால் எண்ணும்போது அவன் செய்த தவறான உணர்வுகள் நமக்குள் வருகின்றது. நமக்குள் வந்த பின் அவன் உணர்வு நமக்குள்ளான பயம் வருகின்றது. அதே சமயத்தில் அடிபட்ட உணர்வு எடுக்கும்போது வேதனை வருகின்றது. இப்படி பல நிலைகளில் நம்மை அறியாமலேயே எங்கேயோ நடக்கும் சம்பவமானாலும் பத்திரிகையை பார்க்கும்போது அல்லது டிவி ரேடியோவை பார்க்கும்போது நேரடியாக பதிவாக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மையை நாம் உணர்ந்து அறிய முடிகின்றது. இப்படி நமது நல்ல குணங்கள் காலத்தால் இப்படி மாசுபடும் தன்மை வருகின்றது. இரண்டாவது, தீவிரவாதத்தால் தனக்கு எதிர்நிலையானவர்கள் சாக வேண்டும் என்று ஆகவே அதாவது இன்றைய நிலைகளில் துணிகளுக்கு சாயமிடுகின்றோம். இதை போல அழகாக இருக்கின்றது. சாயங்களுக்கு நாம் போட்டாலும் துணிகளில் உள்ள சாயங்களில் விஷம் உண்டு. ஆகவே இது எத்தகைய விஷமாக இருக்கின்றதோ இதை போல ஆடைகளில் இருக்கக்கூடிய விஷம் நம் உடலில் அணைந்திருக்கப்படும் போது அது விஷத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த அந்த கலரில் விஷமாக இருந்து கலந்து போட்ட நிலை காற்றிலே உண்டு. அதே சமயத்தில் அந்த உடலோடு இருக்கப்படும் போதை இணைத்து அந்த விஷத்தின் தன்மை கவர்கின்றது. ஆனால் இன்று அழகுப்படுத்த நாம் செயல்படுத்துகின்றோம். அதே சமயத்தில் அந்த அந்தந்த கலருக்கு தக்கவாறு அதில் விஷங்கள் கலந்திருப்பதை நம் உடலில் இணைந்து கொண்ட பின் அதை கவர்ந்து விடுகின்றன. நம்ம அறியாதபடி அந்த துணிக்கொப்பை அந்த உணர்வுகளின் நுகரும் தன்மையும் அந்த காலத்தில் அதற்கு தக்க குணமும் அதே நேரத்தில் அணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் மனக்கவலையும் அது அணிந்திருக்கும் காலத்தில் நமக்குள் இனம் புரியாத சிந்தனையற்ற நிலையும் இப்படியெல்லாம் கூட நம்ம அறியாமல் வருகின்றது. இதே போல கண்டுணர்ந்த இந்த நிலைகளில் பிறரை கொண்டு தான் வாழ வேண்டும் என்று அவன் அதிகாரத்தோண்டையில் தீவிரவாதத்தை மனிதனை அழித்துவிட்டு தான் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற நிலை வரப்படும் போது இன்று பார்க்கின்றோம். தன்னிதை தற்கொலை செய்யும் உணர்கொண்டு ஒன்றும் அறியாத தன்னுடைய பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது 2 பேர் சேர்ந்து விமானத்தை கடத்தி அத்தனை பெரிய கட்டடத்தை வீழ்த்தினான். பல 1000 பேர் இறந்தனர். இதில் வந்த வாகனத்தில் வந்தவரும் மடிந்தனர். ஆக இவனும் மடிந்தான். ஆக மடிந்ததனை கொண்டு ஏதோ ஆண்டவனுக்காக சேவை செய்கிறேன் என்று இப்படி படை கொண்ட உணர்வுகள் கொண்டு மக்களை அறக்க உணர்வு கொண்டு அறக்கத்தன்மை வருகின்றது. தான் ராமாயணத்தில் வாதாபி என்றவன் தன் நாட்டுக்கு வரப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற நிலையில் வருகிறது. அகசியன் இந்த உண்மையை உணர்ந்தவன், உணர்வின் தன்மை பெற்றவன். அவன் காட்டுக்குள் செல்லப்படும் போது அங்கே வாதாபி என்ற அரக்கர்கள் இவரை சந்திக்கின்றனர். இவரை சந்திக்கப் போகும்போது என்ன நடக்கின்றது? எங்கள் நாட்டுக்குள் வந்த அனைவருக்கும் நாங்கள் விருந்து கொடுப்பது வழக்கம் என்று. அரக்கர் என்ன செய்வான்? மாமிசத்தை தான் கொடுப்போம். அதை தெரிந்து கொண்டோம். நாம் மாமிசங்கள் சாப்பிடுவதில்லை. இல்லை, எங்கள் நாட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு நாங்கள் இதைத்தான் செய்வோம் என்ற நிலைகளை இங்கே சொல்லுகின்றன. அப்போது இவன் விடாப்பிடியாக இருந்தவன் இவனுக்கு உணர்த்த வேண்டும் என்று சரியப்பா கொடுங்க சாப்பிடுவேன். அப்போ அந்த வாதாபி என்றவன் ஆடாக மாறுகின்றான். அவன் சகோதரன் அதை அறுத்து குழம்பை வைக்கின்றான். அப்போ இங்கே அகசியருக்கு கொடுக்கின்றான். அது கொடுத்து சாப்பிட்ட உடனே வாடா வாதாபி என்கிறான். இந்த வாடா வாதாபி என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்? அந்த உள்ளுக்கு போன உடனே வாடா வாதாபின்னா வரவுக்கு அந்த முயற்சி எடுத்து மற்ற அந்த உடலை பிளந்து வெளியில் வந்துவிடும். இவன் அரசியல் என்ன செய்தாரு? அவனை அப்பலேயே ஜீரணிச்சிட்டான்ப்பா அப்படின்னு அழப்பாவி அப்படின்னு சொல்லி மீண்டும் அவனை உன்னை பாரு நான் சுட்டு உன்னை கொன்று திங்கிறேன் பாருங்க.
அவருடைய பார்வையில் பொசுக்கி விடுகின்றன. இப்போ நாம் என்ன செய்கின்றனர்? ஆக நீங்கள் வாதாபி கணபதி அர்ஜுனை செய்த ஆதிசயம் ஏதோ அந்த கணபதி உன்னை காப்பாற்றுவார் என்று இப்படி பிழை கொண்ட உணர்வுகளை சொல்லுகின்றனர். ஆகவே அகசியன் தீமைகளை வென்றான். ஆனால் அகசியின் உணர்வை நாம் எடுத்து அந்த அருள் உணர்வு பெற வேண்டும். அந்த தீமைகள் அகற்று அந்த வல்லமை பெற வேண்டும். என் பார்வை தீமைகள் வராது தடுக்கும் சக்தி பெற வேண்டும் என்று அந்த உணர்வை நாம் எண்ணால் அது கணங்களுக்கு அதிபதியாகி அந்த நமக்குள் தீமைகளை நீக்கும் சக்தி நமக்குள் பெறுகின்றது. இத்தலைகீழம் மாற்றி இதை செய்கின்றது. ஏனென்றால் இதே போல இன்றைய விஞ்ஞான உலகம் குறுகி கொண்டு வருகின்றது. விஞ்ஞான உலகில் மனிதனை கடும் நோய்களிலிருந்து விடுவிக்கின்றார். ஆனால் அதே சமயத்தில் உறுப்புகளை மாற்றி செயற்கை உறுப்புகளை வைத்து மனிதனை வாழ வைக்கின்றான். எப்படி வாழ வைத்தாலும் சிறிது காலமே நாம் வாழ முடியும். உடல் உறுப்புகளில் எவை பின்னமானாலும் நுரையீரலை மாற்றி விடுகின்றான், கல்லீரலை மாற்றி விடுகின்றான், இதயத்தை மாற்றி விடுகின்றான், கிட்னிக்கு மாற்றி விடுகின்றான். குடல்களில் அதிகமாக புண்ணானால் புண்ணான குடலை மாற்றிவிட்டு அதை இணைத்து மறுபடியும் இதை செய்கின்றான் விஞ்ஞான அறிவு கொண்டு. அப்படி செய்தாலும் சிறிது காலம் துன்பத்திலிருந்து விடுபடுகின்றோம். ஆனால் கொஞ்ச நாள் தான் வாழுகின்றோம். ஆனால் இந்த கொஞ்ச நாளுக்குள் இது விடுபட்டாலும் நல்ல உணர்வை சேர்த்து நமக்குள் அடுத்து பிறவியில்லா நிலை அடையும் தன்மை இப்போ செல்லுகின்றமா? இல்லை. ஆகவே இதெல்லாம் செய்து பணங்கள் செலவானது, அதனால் கடனானது, என் வாழ்க்கை இன்னும் பின்னமாகிக் கொண்டிருக்கின்றது. வேதனை என்ற உணர்வு எடுத்து பின்னாடி அது துரிதமான நிலைகள் உடல்களில் நோயாகி மடிந்து விடுகின்றன. இத்தனம் செய்தோம், இதனை காக்க எண்ணினோம், போய்விட்டாரே என்று பற்றுள்ளவர்கள் தன்னுடைய பொருளை அவருக்கு செலவழித்து அதன் அத்தனம் செய்தேனே, இன்னைக்கு என்னை அனாதை விட்டு போயிட்டு உனக்காக நீ சம்பாதித்து உனக்கே செலவழித்தேன் என்று வேதனைப்படுவதுதான் உண்டே தவிர தான் செய்த நிலைகளை இந்த துயரத்திலிருந்து மீள்வதற்குண்டான காரணம் இருக்கின்றதா? இதையெல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள். அதிலிருந்து நாம் என்று மீள்வது? இதே போல இன்று அமெரிக்காவில் அவன் எரித்தான். ஆக நாம் டிவி மூலம் காட்சியை கண்டோம், உணர்வின் தன்மை பதிவாக்கினோம். அங்கு ஓலமிட்டு இறந்தவருடைய உணர்வுகள் பலவும் பரவி இருக்கின்றது. அதே உணர்வுகள் நமக்குள் அது சிறுக சிறுக வந்து சேரும். நம் உடலுக்குள்ளும் அது துயர்பட்ட உணர்வுகளும் நமக்குள் வளரத் தொடங்கும். நமக்குள் அந்த வேதனை, பயம், நடுக்கம் இப்போ இருப்பவர்களுக்கு அந்த அமெரிக்காவில் நடந்த இந்த நிகழ்ச்சிகளை கண்ட பின் ஒவ்வொருத்தருக்கும் நடுக்கங்கள் வரும், சிந்திக்கும் தன்மை இழக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று பொருளை செய்ய போகும்போது மன வலிமை குறையும். ஏன் என்ன என்று தன்னை எறியாமலே அது கேள்விக்குறி கோற்றிக்கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் இந்த உலகில் மாறிக்கொண்டிருக்கும் காலங்களில் தன் நிலையில் தன் மனதை வலுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? விஞ்ஞான அறிவால் எங்கேயோ நடக்கும் சம்பவங்களும் கேட்டு பதிவாக்கி மீண்டும் நினைவாக்கப்படும் போது இந்த காட்டிலிருந்து துயர்படுத்த உணர்வு நாம் நகர்ந்து நமக்குள் துயர்படும் உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் தூண்டுவதோடு மட்டுமல்லாதபடி நம்ம உறுப்புகளின் தீமையை விளைவிக்கும் அணுக்களாக மாறிவிடுகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. இதை மாற்றுவது எப்படி? இதே போல குடும்பங்களில் தொல்லைப்பட்டு அவர்கள் இறக்குவார் என்றால் அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் கலந்து விடுகின்றது. ஆனால் அவர் இறந்த பின் அந்த பாசத்தால் நமக்குள் கலந்து கொண்ட பின் அதே வேதனை நமக்குள் வருகின்றது. ஒரு குடும்பத்தில் எதிர்பாராத தற்கொலை செய்து கொண்டால் அந்த குடும்பத்தில் பற்றுள்ளோர் உணர்வுகளையும் இனம் புரியாதபடி வாழையடி வாழையாக அந்த குடும்பத்தில் தற்கொலை செய்யும் நிலையே வருகின்றது. அதனை சிறிது குறைப்பட்டால் அதே உணர்வு வந்து விடுகின்றது. இதே போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கும்போது மனிதன் வளர்ந்த பின் மனிதனுக்கு பின் இதையெல்லாம் வென்றவன் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று பழகினால் இதை அடக்கி நாம் சிந்தித்து தீமைகளை தொலைத்து உணர்வை வலுவாக்கி வலுவின் நிலையில் கொண்டு நாம் சிந்தனையுடன் வாழச் செய்யும் சக்தி வேண்டும் அல்லவா? இதே போல ஒருத்தர் தற்கொலையாலோ அல்லது நோயாலோ இறந்தார் என்றால் அந்த ஆன்மாக்களை நாம் இப்போது துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்தால் அவர்கள் தன் உடலில் வந்த விஷயத்தை முறித்தவர்கள். ஆகவே அங்கே அது மனங்கள் பட்ட பின் இந்த சூட்சம சரீரத்திலிருந்து விஷத்தன்மை பிரிந்துவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்கு சென்று விடுகின்றது இந்த உயிர். பின் அந்த உணர்வின் தன்மை கருகி விடுகின்றது. இப்படி தற்கொலை செய்து இறந்து கொண்டவர்களுடைய உணர்வுகளை நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விட்டால் அதன் உணர்வுகள் இந்த இருளை நீக்கி உணர்வுகள் சென்று விடுகின்றது. நாம் இதே போல துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று எண்ணினால் உங்கள் உடல்நல பலரும் எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவருக்கும் இது பெற வேண்டும் என்றால் அவர் தற்கொலை செய்து கொண்ட உணர்வுகள் நம்ம உடலுக்குள் வளராதபடி அது தடுக்க முடியும். பின் அதன் செயல் இழந்துவிடும். அவர் ஒளியின் உடல் பெறும்போது இந்த நிலையில் இந்த உணர்வு அங்கு மாற்றப்படுகின்றது. அதே உணர்வு நாம் எடுத்து நமக்குள் இருக்கும் நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அவரும் பிறவியில்லா நிலை அடைகின்றனர். ஆனால் அதை நமக்கு
நமக்குள் இந்த உணர்வு தீமையை அழித்திடும் அந்த சக்தி அவரால் நாம் பெற முடிகின்றது. தற்கொலையாக இறந்து கொண்ட பின் அவர் மேல் பாசம் அதிகமானால் அந்த உணர்வு நமக்குள் வந்து நம்மையும் தற்கொலை செய்யும் உணர்வுக்கு அழைத்து செல்கின்றது. இதை போன்ற உணர்வுகள் எல்லாம் இருந்து நீங்கள் மீள வேண்டும். இந்த வாழ்க்கையில் சிறிது காலமே வாழுகின்றோம். இந்த வாழும் நாளங்களில் நமக்குள் அறியாது சேர்ந்த தீமைகளை துடைக்க இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் எடுத்து அவ்வப்போது மனதை தூய்மையாக்கி வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பௌர்ணமி நாள் மூதாதைகளை பிறவிலா நிலை அடைவதும் அங்கே துணை நட்சத்திரத்திலிருந்து அந்த சப்தரிஷி மண்டலிருந்து அருளை பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி சந்தர்ப்பத்தால் எத்தகைய தொடர் குடும்பங்களில் தொல்லைகள் வந்தாலும் உடலை விட்டு ஒருத்தர் நோயால் இறந்தாலும் இங்குடன் வாழ்ந்து வளர்ந்து எங்களுக்காக வேண்டி காக்க எத்தனை வேதனைகள் எடுத்து இந்த உடலை விட்டு பிரதி சென்ற இந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடலில் பெற்ற நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அப்படி வின் செலுத்தலாம். நண்பருக்குள் நாம் பகவை என்ற உணர்வு ஒருவருக்கு ஒருவர் பதிவான எனக்கு துரோகம் செய்தால் பாவி என்றான். அவன் அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த உணர்வு அங்கே சாப்பிடும்போது அவனை புறை ஓடுகின்றது. வாகன ஓட்டும் இழந்து ஆக்ஷன் ஆகின்றது. ஆக மனிதனுக்கு மனிதன் துறவாகும் போது நம்ம மூதாதைகள் நம்ம உணர்வு நமக்கு இருக்கும்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற்று சூட்சம சரீரத்தை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்படும் போது இதில் பட்ட விஷயத்தை இங்கே கரைத்து வைத்து உணர்வின் தன்மை உயாக்கப்படும் போது நாம் எதை கடந்து அங்கே சென்றோமோ அதே உணர்வு நாம் எண்ணும்போது அதன் உணர்வு நமக்குள் வைத்து வரும் தீமைகளை அவ்வப்போது துடைக்கும் சக்தி பெறுகின்றோம். ஏனென்றால் அவர்களை தூய்மையாக்கணும். அவர் உணர்வு நமக்குள் அடைக்கடி நமக்குள் வந்தும் தீமைகளை தூய்மையாக்கும் உணர்வுகள் பெறுகின்றது. இது எல்லாராலும் சாத்தியமானதான். சிறு குழந்தை ஆனாலும் இது பெற முடியும். எக்காண்டு மந்திரங்களை சொல்லியோ மாயங்களை சொல்லியோ நாம் பெருக்கி விடலாம் என்றோ இது அது காட்டும் நிலைகள். இது அதர்வண வேதத்தைச் சேர்ந்தது. அந்த மந்திரங்களை நாம் ஜெபிச்சிருந்தால் நாம் எந்தெந்த மந்திரங்களை ஜெபித்தோமோ நாம் இறந்த பின் அதே மந்திரத்தை ஒரு மனிதன் ஜெயிப்பான் என்றால் அவன் கையிலே நம் உயிரான்மா அது கைவல்யமாகும். அதை வச்சு ஆட்டி படைக்கும் சக்தியாக அதை மாற்ற உதவுமே தவிர மந்திரங்களால் எது பயனில்லை. அதன் வேதங்கள் கூறியபடி நாதங்கள் என்ற நிலை எதன் உணர்வுகள் இயக்குகின்றதோ அந்த நாதத்துக்கொப்ப எண்ணம் சொல் செயல் என்று அந்த நாதத்துக்கொப்ப உடனே அமைப்பும் என்ற நிலைகளில் வேத நூல்கள் கூறுகின்றது. அதன் வழிப்படி நாம் வேத சாஸ்திரங்களில் அந்த மூலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் சாங்கி சாஸ்திரமான மந்திரங்கள் நாம் மனிதனை மயக்கவும் மாற்றவும் மாற்றி அமைக்கவும் இதை போல செய்து இன்று மந்திரங்களால் ஜெபித்த உணர்வுகள் நாம் இறந்த பின் அதே மந்திரத்தை நாம் இறந்த பின் சொன்னார் அவன் கையில் வினையாகி நாம் செய்த தவறான மற்றொருக்கு செய்ய வைக்க முடியும். ஆக நன்மை செய்ய வைக்க முடியாது. தீமைகளை நீக்க நாம் இதை செய்தால் மந்திரத்தில் நாம் சிக்கினார் நாம் இறந்த பின் அதே மந்திரத்தை சொன்னால் அவன் கைவல்யமாகத்தான் வேண்டுமே தவிர நாம் நன்மையை பயக்க முடியாது. சிறிது மாற்றமாக இருக்கலாம். ஆனால் அருமையாவிட்டால் சிறிது காலத்துக்கு பின் மீண்டும் அவருடைய தொடர் வரிசை நமக்குள் வரும். பின் அதனால் நோயாள வழியை செல்லப்படும்போது நம்முடைய கால நிலைகளும் அவன் கையில் ஆகி இன்று இந்த உடலில் கஷ்டப்பட்டால் இதே உணர்வு பிறர் துயர்பட செய்து உணர்வின் தன்மை கொண்டு துயரான உணர்வு வளர்க்கப்பட்டு இந்த உடலுக்கு பின் விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொள்ளும் பாம்பினமாக பறக்கப்பட்டு பாம்பு விஷத்தை பாய்ச்சி தான் இறை எடுத்தாலும் அதை மற்றதை கொண்டாலும் ஆனால் அது உணவாக எடுக்கும்போது முழுமையாக விழுங்குகின்றது. வாயுக்குள் பெரிய இறை கிடைத்தால் அது விழுங்கி எப்படி உள்ளுக்கு செல்லும்போது நரக வேதனைப்படுகின்றது. ஆகவே இன்று நாம் உணவை உட்கொள்ள நோய் வந்தால் எப்படி நரக வேதனைப்படுகின்றமோ இந்த உடல் விட்டு நாம் சென்ற பின் இதை போலதான் பாம்பினங்களாக நம் உயிர் உருவாக்கப்பட்டு இதை செய்த குற்றத்திற்கு தண்டனையாக அதனோடு எடுத்து நீ அனுபவித்துப்பார் என்று இந்த உயிர் நம்மை அந்த உடலாக்க மாற்றும். ஏனென்றால் வேதனை என்ற உணர்வுகள் சாதாரணமானதில் விஷத்தன்மை கொண்டது. ஆக விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொண்டால் அது உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் அது விழுங்குவதற்கு முன் எத்தனை அவசியப்படுகிறது என்ற நிலையில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போது இன்று பௌர்ணமி முழு நிலா இதே போல நாம் மூதாதையின் உணர்வுகளை நமக்காக வாழ்ந்தவர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்த பின் அவர்கள் இன்னொரு உடலுக்கு போகக்கூடாது. இதுதான் சாகா கலை. இந்த உடலை வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் என்றால் கோபம் என்ற உணர்வு வந்தால் புலியாகவும் குரோதம் என்ற நிலை வந்து மாடு ஆடு நாய் நரி போன்ற நிலைகளில் இந்த உயிர் அந்த உடலை மாற்றிவிடும். ஆகவே இன்று மனிதன் இந்த உடலில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் எதுவோ அதற்கு தக்கவாறு சாகா கலையாக அந்த கலைக்கொப்ப உணர்வின் தன்மை உடலை மாற்றிவிடும். அதுவும் முந்தி நாம் புழுவாக பூச்சியாக மாடாக நாயாக நரியாக இருந்தோம். இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய காரணமே தீமைகளை நீக்கும் உணர்வு பெற்ற பின்
நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் நஞ்சை மலமாக மாற்றிவிட்டு நஞ்சை நீக்கி நல்லதை உருவாக்கும் மனித உடலை கொடுத்து அந்த அறிவின் தன்மை கொண்டு நீக்கி வாழ்ந்து தீமை நஞ்சை நீக்கி உணவை ஒளியாக மாற்றிடும் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும் இந்த மனித உடலை இழந்து விட வேண்டாம். இந்த மனித உடலே தான் போல உணர்வின் தன்மை தன்னை அறிந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நாம் பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும். இதை தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தும் நிலைதான் நமது குரு காட்டிய நிலைகள். காரணம், இன்று நேற்று 12வது குரு பூஜை என்ற நிலை உறப்பும்போது 12 ராசிகள் என்ற நிலை உறப்பும்போது ராசிகளை பற்றி ஜாதகங்களும் மற்றவர்கள் சொல்லும்போது அந்த ராசியின் தன்மை எது என்பதை நேற்று விளக்கமாக கொடுத்தோம் குரு பூஜை. இதே போல நமக்குள் ராசி ஜாதகங்களை நாம் பார்க்கப்படும்போது மனிதனின் உணர்வுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு தான் ராசிகளாக மாறுகின்றதை தவிர ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மையை நாம் 12 மாதங்களையும் நாம் எதை நீக்க வேண்டும் என்று காரணப்பேர் வைத்திருக்கின்றார்கள். விஜயதசமி என்றால் நம் உயிர் 10வது நிலை அடைகின்றது. நாம் எத்தனை நிலை பெறுகின்றோமோ அதன் உணர்வுக்கொப்ப நாம் சங்கடங்களை எப்படி மாற்றி அமைக்கிறது, ஞானத்தால் நாம் எப்படி தன்னை தெரிந்து கொள்வது, நமது உடலை எப்படி சுத்தப்படுத்திக் கொண்டது, தீமைகள் நமக்குள் வராது தடுப்பதற்காக விஜயதசமி நம் உயிர் பூமிக்குள் வந்த பின் பிறவியில்லா நிலை அடையும் தன்னை பெற்றது. விநாயகர் சதுர்த்தி நாம் உயிர் தன்மை ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி உடல்களை எடுத்து தீமைகளை நீக்கி தீமையை நீக்கும் இந்த மனித உடலை பெறுகின்றது. இந்த மனித உடல் மிருக நிலைகளிலிருந்து மனிதனாக சேர்த்துக்கொண்டதும் அது வந்து மிருக நிலையை சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது. ஆகவே மனிதனானத்தின் பருப்பை வேக வைத்தால் அதுக்கப்புறம் முளைப்பதில்லை. ஆகவே மனிதனானத்தின் தீமை என்ற நிலை அது உணர்வு கொண்டு அது வேக வைத்து விட்டால் இனி பிறவி இல்லை. உயிரென்று உணர்வுடன் ஒன்றி வாழ்ந்த அருணர்வு நாம் சென்றால் விநாயகர் சதுர்த்தி என்ற நிலை காட்டுகின்றனர். என்ற ராசிகளில் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு உறுப்புகளை அந்த 12 ராசிகளையும் இப்படி தெளிவாக்குகின்றனர். சிவன் ராத்திரி நீ விழித்திரு, நாம் உயிர் பெற்ற நாள் சிவன் ராத்திரி. ஆகவே அதே சமயத்தில் பல கோடி உடல்களை கடந்து இன்று மனிதனாக்கப்படும்போது பல கோடி உணர்வுகள் இந்த உடலான இருளுக்குள் மறைந்துள்ளது. மகா சிவன் ராத்திரி நீ விழித்திரு. ஆகவே எத்தனையோ வகையில் உன்னை தாக்கினாலும் அந்த காலையில் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் எடுத்து என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று அந்த நல்ல உணர்வை ஊற்றி நமது வாழ்க்கை எத்தனை பேர் பகைமை கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் பெற வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் வளம் பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், நாம் பார்க்கும் நிலையெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று இதை நமக்குள் தீமை புகாது தடுத்துக் கொள்தல் வேண்டும். ஆகவே இரவு 4 மணிக்கு முடித்து விடிய 6 மணிக்கு வருவதற்கு முன் நாம் பகைமை கொண்டோருக்கள் நாம் பகைமையை மறந்து அவர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், வாழ்க்கையை வளம் பெற வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று இந்த உணர்வை பகைமை கொண்டப்பன் அவன் கஷ்டப்படுது, அவன் அப்படித்தான் வேணும் தான் நம்ம சொல்லுகின்றமே தவிர அவனை மாற வேண்டும் என்ற உணர்வானால் அவன் கஷ்டப்பட்ட உணர்வு நமக்குள் இருந்தால் அதே உணர்வு தான் நமக்குள் விளை. இதை மாற்றுவதற்காக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் நான் பெற வேண்டும். நாம் அந்த வாழ்க்கையில் அந்த மாதம் முழுதுக்கும் யாருடன் பழகணுமோ எந்த வெறுப்பை என்று எடுத்தமோ அவருக்கெல்லாம் சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும் என்று நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்பவருக்கெல்லாம் நல்ல எண்ண வேண்டும். அன்னைக்கு பகைமை மறத்தல். ஆகவே அன்னைக்கு முழுதுக்கும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் சேர்த்து அது தீமையை நீக்க பழகுதல் வேண்டும். ஆக இதன் உணர்வு எடுத்தால் நமக்குள் அந்த ராசி வருகின்றது. தீமைகளை நீக்கும் உணர்வு நமக்குள் தீமையை நீக்கும் சக்தி கிடைக்கின்றது. அதே சமயத்தில் நீ விழித்திரு சிவன் ராத்திரி என்று விழித்திரு என்றால் ஒரு நோயாளி ஆனால் ஒருத்தன் திட்டுவான் என்றால் கோபப்படுவான் என்றால் வெறுப்படைவான் என்றால் எந்தென்ன நிலைகளாகணும் அந்த உணர்வு நமக்குள் ஒரு அப்படி விழித்திருக்க வேண்டும். ஈஸ்வரா என்ற இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் நாம் பெற வேண்டும் என்று நம் கண்ணின் நினைவை பூர்வ மத்தியில் வைத்து அது தடுத்து நிறுத்தி என் உடலுக்குள் இருக்கும் அனைத்து ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று செலுத்திவிட்டால் அவன் வேதனைப்படுவோரோ வெறுப்படுவோரோ கோபப்படுவோரோ சஞ்சல்படுவோ நாம் பார்த்து நாம் நுகர்ந்து நமக்குள் போகாதபடி தடுத்து பழக வேண்டும். அதான் விழித்திரு. அடுத்து அவர்களுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெற வேண்டும், அவர் உடல் நலம் பெற வேண்டும், அவர் சாந்தமான நிலையை விட வேண்டும், நல்லவர் ஆகும் சக்தி பெற வேண்டும், அவர் குடும்பத்தில் பற்றுடன் வாழும் சக்தி பெற வேண்டும் என்று எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அதை எண்ணுகின்றமோ இதே போல நமக்குள் புகுந்து அதே குடும்பத்தில் சண்டை போடுவோர் பார்த்தா நமக்குள் குடும்பத்தில் சண்டை வந்துடும். நம் உடலுக்குள்ளும் ஒன்றுக்கொண்டு சண்டைப்படும் போது நோய் வந்துடும். இப்படி நமக்குள் பகைமை உணர்வுகள் இப்படி வருகிறது என்று நீ வெடித்திரு, தீமைகள் புகாது தடுத்திரு என்பதற்காக வேண்டி சிவன் ராத்திரி எண்ணி வெடித்திரு. மகா சிவன் ராத்திரி என்று இதே போலதான் எல்லோருடைய உணர்வுகளும் பண்புடன் அன்புடன் பரிவுடன் வாழும் அந்த அருசக்தி பெற வேண்டும். அனைவரது குடும்பங்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்ற நிலைகளில் இப்படி
அதாவது பிரதோஷம். பிறரை நாம் கண்ணுற்று பார்த்து வேதனை உணர்வுகளை கேட்டு இருந்திருப்போம். ஆக சங்கடப்பட்டோரை, சரிப்படுவோரை, வெறுப்படுவோரை, வேதனைப்படுவோரை இதை போல உணர்வுகளை நாம் கேட்டறிகிறோம். பிறர் உடலில் ஏற்பட்ட அந்த தோஷங்கள் நாம் கேட்டு உணர்ந்த உணர்வுகள் கொண்டு பரிவுடன் பண்புடன் நாம் அறிந்து கொள்ளும் நிலையால் நாம் சேர்த்து கொண்ட உணர்வு அனைத்து பிறருடைய தோஷங்கள் நமக்குள் வந்து நமக்குள் கலக்கமும் நோயும் பல சஞ்சலமும் குடும்பங்களில் எத்தனை விபரீதங்கள் வருகின்றன. அந்த பிரதோஷத்தை நீக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதே காலை 4 மணிக்கெல்லாம் வந்து நாம் யாரையெல்லாம் சங்கடப்பட்டு பார்த்தோமோ அந்த தோஷங்கள் நமக்குள் நீக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் அந்த உடலில் படர வேண்டும், அந்த குடும்பங்களில் படர வேண்டும், அவர் பிடிகள் நீங்க வேண்டும், குடும்பத்தில் ஒன்றுபட்டு வர வேண்டும், தொழில்கள் வர வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் ஒன்று பண்புடன் வாழ வேண்டும், பரிவுடன் வாழ வேண்டும், பிணிந்து நீக்க வேண்டும், அருவுணர்வு பெற வேண்டும் என்று அன்னைக்கு போறாமே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து அவருக்கு பெற வேண்டும். அதனால்தான் பிரதோஷத்திற்கு விரதம் என்றால் எது? அவருடைய தீமையில் நாம் நுகராதபடி அருவுணர்வை நமக்குள், அந்த உணர்வை நமக்குள் நல்ல அணுக்குள் ஜீவன் ஊட்டுவது. ஆக அன்னைக்கு விரதம் எது? தீமைகளை நாம் எண்ணுவதே இல்லை. தீமைகளை நீக்கும் நாள். இதே போல சிவன் ராத்திரி என்றுக்கும் தீமையை நீக்கும் நாள். இதே போல விஜய தசமி என்றால் உயிரணு தோன்றி நமது மனிதன் வாழ்க்கையை சரஸ்வதி பூஜை, லட்சுமி பூஜை, பராசக்தி பூஜை என்று 3 நிலைகள் கொண்டு வரும். இந்த 3 நிலைகள் பெற்றதான் நம் உயிரின் தன்மை. ஆக ஒன்று காடி என்பது பராசக்தி என்ற நெருப்பு, அதே சமயத்தில் ஞானம் என்பது சரஸ்வதி, நமக்குள் இருக்கும் காந்தம் என்பது லட்சுமி. ஆகவே இந்த 3 சக்திகளின் ஊடுருவிதான் நாம் நுகரும் சக்திகளை இயக்குகின்றது. ஆகவே நமது பூமியில் விஜயம் செய்வது என்று இந்த 10வது நிலை கொண்டு இந்த 3ம் காந்தம் கவர்ந்து அந்த வெப்பமான சக்தி ஜீவ அணுக்களை உருவாக்குகின்றது. அதே சமயத்தில் எதை நுகர்ந்து கொண்டோமோ அந்த ஞானமாக இயக்குகின்றது. அதனால்தான் 3ஐயும் வச்சு வழிபட செய்து விஜயதசமி இன்னைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றன. ஆகவே அப்போ நாம் என்ன செய்கின்றோம்? நம் உடலுக்குள் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் எந்தெந்த குணங்களை நாம் எடுத்தோமோ இந்த உடலுக்குள் அந்த குணங்கள் கொழுவிட்டிருந்து அந்த குணங்களுக்கு ஒப்ப உடலின் அமைப்பாகி இப்படி பல உடல்கள் மாறி இன்று மனிதனை எப்படி உருவாக்கினது? கண்ணின் செயலாக்கமும் உயிரின் இயக்கமும் உடலின் சேர்க்கையும் உடலில் அணைத்து கொண்ட நிலையும் என்ற நிலைகளில் இப்படி நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்களால் உருவாக்க நிலை மனம் என்ன செய்தது? உணர்வு எண்ணங்கள் எப்படி வருகின்ற நிலைதான் அன்று சிவன் ராத்திரி உடல் பெற்ற நாள். நவராத்திரி 9 கோளின் தன்மை பெற்றது. ஆக நவராத்திரினா எல்லாவற்றையும் நமக்குள் அமைந்துள்ள இந்த நிலைகளை நமக்குள் எண்ணி உணர்வு நமக்குள் எது கொள்வீட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த ஞானத்தின் அடிப்படை ஞானிகள் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு கொண்டு தனக்குள் இருளை நீக்கும் உணர்வு கொழு கொண்டு இருளை நீக்கி ஆனந்த நிலையை பெறும் அந்த அரு உணர்வு எல்லோரும் பெற வேண்டும் என்ற நிலையில் நம் ஆன்மாவை தூய்மை செலுத்தும் பகமை மறந்து தன் குழந்தை கல்வியின் ஞானமும் உலக ஞானம் பெற்று வாழ வேண்டும் என்று, உலக ஞானம் பெற வேண்டும் என்று, தீமைகள் தனக்குள் புகாத நிலை பெற வேண்டும் என்று இந்த காந்தத்தால் கவர்ந்து நமக்குள் செய்யப்படுவது பராசக்தி என்ற வெப்பம் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து உணர்வின் உணர்ச்சிகளை ஞானமாக நம்மை எப்படி செயல்படுத்துகின்றது அந்த நிலையை தெளிவாக காட்டுகின்றனர். அது வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு. ஆயுதம் என்றால் என்ன? நமது எண்ணங்கள் தான் ஆயுதம். கோபப்பட்டு உன்னை பார்க்கிறது தான் ஆயுதம். அதே சமயத்தில் ஒருவரின் நல்ல நிலைகளை இப்போ ஒரு பொருளை வளைக்க வேண்டும் என்றால் கம்பி, அது ஆயுதம்தான். இதே போல நமது உணர்வுகள் நல்லதை செய்வதற்கும் வளைவதற்கும் செய்வது போல நமது உணர்வும் உணர்ச்சிகளும் ஆயுதங்களாகி நல்லதை பயன்படுத்தும் நல்ல குணங்களை நமக்குள் அந்த ஆயுதங்களாக அது தெளிவாக்க நம்முடைய எண்ணம் பிறரை கேட்கப்படும்போது நல்லவனாக்குவதும் தீமை என்று விடுபடும் அந்த உணர்வு நம்முடைய எண்ணம் சொல் அவர் உடலில் ஊடுருவும்போது அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றுதான் விஜயதசமி என்ற நிலையில் தெளிவாக்கி உள்ளார்கள். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன 12 மாதங்களில் 12 விதமான நிலைகளிலிருந்து நாம் உணர்வின் தன்மை எப்படி மாற்றி அமைத்தல் வேண்டும், நாம் உடலுக்கு பின் நாம் எதுவாக வேண்டும் என்று ஒரு மாதத்தில் சேர்ந்தது. அந்தந்த மாதங்களில் சேர்க்கப்படும் போது 12 மாதங்களில் ஏற்படும் துயரங்களை நாம் சாதித்து எல்லாம் ஒன்றாக சேர்த்து ராசி என்ற உணர்வு கொண்டு உணர்வின் தன்மை பிறவிலான நிலை அடைய வேண்டும்.